உன் வீட்ல உனக்கு பொண்ணு பாக்குறாங்களாமே? ஆமா. நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னியா? நேத்து தானே போனை வைக்குமா நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன். என்கிட்ட இல்லடா. யார் சொன்னா? உன்கிட்ட தான் சொன்னேன். என்கிட்ட தான்டா சொன்னேன். அதத்தானே இப்ப நான் சொன்னேன். என் கிட்ட சொல்லல. நீ யார்கிட்டயுமே சொல்ல நான் தான் உன்கிட்ட போன் பண்ணி லவ் பண்றேன்னு சொன்னேன். உங்க வீட்ல லவ் பண்றேன்னு சொன்னியா? ஓ அப்ப அதுதான் உன் பிரச்சனையா? நீ என் வீட்டுக்கு வா, நான் உன்கிட்ட லவ் பண்றேன்னு சொல்றேன். ஏன்டா சொல்ற? உன்னதானே லவ் பண்ற, அப்ப உன்கிட்ட தானே சொல்ல முடியும். சாமி நீ எதுவுமே சொல்ல வேணாம், ஆளை விடு. ஏங்க உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அது எப்படி கோவப்படும் போது கூட இவ்வளவு அழகா இருக்க? நிஜமாவா? ஓ சரி, அம்மா என்ன சொன்னாங்க? அம்மானா ஏதாவது சொல்லதான் செய்வாங்க, அதெல்லாம் ஒரு விஷயமா? உங்க வேலையை பாருங்க. ஹலோ மீனா. நானே உனக்கு கூப்பிடலான்னு இருந்தேன்டா. அப்ப கூப்பிடு மீனா. ஏய் எதுக்கு இப்ப காலை கட் பண்ண? ஏய் நீ தான் கூப்பிடணும்னு இருந்தான்னு சொன்ன, அதனாலதான் கட் பண்ணேன். கூப்பிட்டோன்னு. அதுக்குன்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் கட் பண்ணுவியா? கூப்பிடாதுக்கு முன்னாடி கட் பண்ண முடியாதுல்ல. சரி எதுக்கு கூப்பிடணும்னு இருந்தேன்னு கேட்டியா? இல்லையே. அப்ப கேளு. நீ கூப்பிடணும்னு இருந்தா இப்ப சொல்லவே இல்லையே. சரி நானே உனக்கு கூப்பிடலான்னு இருந்தேன்டா. அப்ப கூப்பிடு மீனா. நீ ஒரு வக்கீல பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்னு சொல்றீங்க, ஒரு டாக்டர் பாத்தீங்கன்னா மருத்துவர், ஒரு போலீஸ்காரரை பாத்தீங்கன்னா போலீஸ்காரர், குடிகாரனை பார்த்தா குடிகாரனா ஏன்டா சொல்றீங்க? குடிகாரர்னு சொல்லுங்க. நாட்டுல வக்கீலுக்கும் போலீஸ் இருக்கிற மரியாதை குடிகாரனுக்கு இல்லடா. கவர்மெண்ட் ஸ்டாப்டா. நாங்க ஸ்டாப் பண்ணா கவர்மெண்ட்டுக்கு ஆப்புடா. ஏங்க உங்ககிட்ட ஒரு 3 கேள்வி கேக்குறேன், பதில் சொல்றீங்களா? கேளு. முத கேள்வி, இப்ப நிறைய பொண்ணுங்க ஒரு ரூம்ல இருக்காங்க, அதுல நானும் இருக்கேன். இப்ப நீங்க யாரை தேர்ந்தெடுப்பீங்க? ஒன்னதான். அப்ப கேள்வி அது இல்ல, நிறைய பொண்ணுங்க இருக்க ரூம்ல உங்களுக்கு என்ன வேலை? ஏய் நீ கேட்ட நான் பதில் சொன்னேன். சரி, 2வது கேள்வி, ஒரு பொண்ணு வந்து உன் வீட்டு கதவை தட்டுது, நீ திறப்பியா மாட்டியா? சே நான் ஏன் திறக்க போறேன்? அந்த கதவை தட்டின பொண்ணே நாதான். எனக்காக ஒரு கதவை கூட திறக்க மாட்டீல்ல? சரி, 3வது கேள்வி, உனக்கு பிடிச்ச இடத்துல ஒரு பொண்ணு இருக்கு, இந்த இடத்துல நான் இருக்கேன், நீ யாரை தேர்ந்தெடுப்ப? ஒன்னதான். அப்போ உனக்கு பிடிச்ச இடத்துல நான் இல்ல. எனக்கு அந்த பூவை தள்ள வச்சு விடுங்க. பூலாம் எனக்கு வைக்க தெரியாதுமா. பூ வைக்க தெரியாம எதுக்கு கல்யாணம் பண்ண? ஏமா பூ வைக்க தெரிஞ்சாதான் கல்யாணம் பண்ணணும்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா? அப்படிப்பட்ட ரூல்ஸ் இருந்திருந்தா பூக்கடைக்காரன் மட்டும்தான் கல்யாணம் பண்ணிருப்பான், வேற எவனுக்குமே கல்யாணம் நடந்திருக்காது. தெரியுமா உனக்கு? இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு. என்னங்க உண்மையா சொன்னா கோச்சிக்கிறா? ஏங்க இன்னும் 2 நாள் எனக்கு பர்த்டே வருது. இந்த மாதம் கரண்ட் பில் எவ்வளோ வந்தது நம்ம வீட்டுக்கு? 5000 ரூபாங்க. வந்துச்சா? ஏங்க நகை கடைக்கு கூட்டிட்டு போய் எனக்கு ஒரு 1.5 பவுன்ல செயின் எடுத்து கொடுங்க, நான் அப்படியே போட்டுக்கிறேன், சூப்பரா இருக்குங்க. ஆமாம் போன வருஷம் என் மோதிரத்தை அடகு வச்சோம்மா, எவ்வளோ கடை வச்சோம்? 8000 ரூபாய்க்கு. அதையே நிமிக்க முடியல. இங்க பக்கத்து தெருவில் துணி கடை போட்டிருக்காங்கங்க, அதுல துணிலாம் சூப்பரா இருந்ததுங்க, அதுல எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்களேன். என் ஜட்டி ஒன்று துவச்சி போட்டியா? அதில் எத்தனை ஓட்டை இருந்தது? எனக்கு ஏதோ சர்ப்ரைஸாவது பண்ணுவீங்கல்ல என் பர்த்டேக்கு? உங்கள் அக்கா பையன் காது குத்துன்னு சொன்னேன், நகை வேற எடுக்கணும், நகை வேலை வேற ஏறிட்டே போகுது. எங்க அப்படியே குடும்பத்தோட கண்காட்சிக்காவது போலாங்க, அப்படியே ஜாலியா இருக்கும். வீட்டு ஓனர் வர வந்துருவாரு, இன்னும் 2 நாளில் வீட்டு வாடகை வேற கொடுக்கணும். ஏம்பல உன் பிறந்தநாளைக்கு 1 கிலோ கேக் வாங்கி வெட்டிடலாமா? ஐயோ ஏன் 400 ரூபா போட்டு ஒரு கேக் வாங்கிட்டு வரீங்க? அதுக்கு 5 ரூபாய்க்கு ஒரு பன்னு வாங்கிட்டு வாங்க, அதில் மெழுகு பத்தி சொருவி வெட்டி தின்னுட்டு படுத்துக்கலாம். இது நல்ல ஐடியா இருக்கு. உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் இருந்தா என்ன பண்ணுவ? உனக்கு தான் கொடுப்பேன். 1 crore இருந்தா? உனக்கு தாண்டி கொடுப்பேன். அப்போ 5 crores இருந்தா? இது என்ன கேள்வி? உனக்கு தான் கொடுப்பேன், எனக்கு நீ இம்பார்ட்டன்ட். ஓகே. அப்போ 6550 rupees இருந்தா? என் பர்ஸ்ல எனக்கு காசு எடுத்தியா? ஏங்க சோறு புருஷன் மாதிரி, குழம்பு பொண்டாட்டி மாதிரி. சோறும் குழம்பும் சேர்ந்தாதான் வாய்க்கு நல்லா இருக்கும், புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னைக்கு என்ன குழம்பு? இன்னைக்கு புளிக்குழம்பு. நாளைக்கு சாம்பாரு. குழம்பு விதவிதமா இருக்கு, வாய்க்கு நல்லா இருக்கு, பொண்டாட்டி விதவிதமாவா இருக்கு. நல்ல சாவு வருமா?
ஜாதகம் பார்க்க போனீங்க, என்னங்க சொன்னாங்க? என்ன ராசின்னு கேட்டாங்க, கும்பராசின்னு சொன்னேன். அதுக்கு இன்னும் 5 வருஷத்துக்கு சாப்பிடறதுக்கு மட்டும் வாயத்திரன்னு சொல்லிட்டாரு. எப்ப பார்த்தாலும் மனசு சரியில்லைன்னு சொல்லாதீங்க. மனசுக்கு யோசிக்கிற தன்மை இல்லை, மூளைக்கு தான் இருக்கு. இனிமே எனக்கு மூளை சரியில்லைன்னு சொல்லி பழகுங்க, சரியா? குடியை நிப்பாட்டுறதுக்கு நீ அக்கினி சட்டி எடுத்தாலும் குடியை நிப்பாட்ட முடியாது. 500 தடவை மந்திரிச்சு தாயத்தை கட்டினாலும் குடியை நிப்பாட்ட முடியாது. பொண்டாட்டியை போட்டு தாண்டினாலும் நிப்பாட்ட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கே இந்த மதுவை நிப்பாட்ட முடியும். அரசாங்கம் வைக்கத்தான் செய்யும். ஹலோ மேடம், ஐ லவ் யூ. நீங்க மட்டும் சொல்லுங்க, உங்க பேரை இங்க எழுதுறேன். நானும் உங்க பேர் எழுதுவேன். எங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல. என்ன ஆக்சிடென்ட் பண்ணிக்கா? ஃப்ரெண்ட் இருப்பான் பாருங்க, எப்படின்னா நல்லா சாமி கும்பிடுவான். சாமி கும்பிடுற பார்த்தா அந்த சாமியா இறங்கி வந்து, தம்பி நீ ஏன் சாமியா இருந்திருப்பா பேசாம அப்படின்ற மாதிரி பண்ணுவான். பண்ணதெல்லாம் பண்ணிட்டு அவன் பண்ற அநியாயம் இருக்குப்பா, அந்த யமனை இறங்கி வந்து எட்டி சங்கலமிக்கிற மாதிரி பண்ணுவான் அந்த நாய் அநியாயம். அண்ணா 1/2 கிலோ மாட்டுக்கறி கொடுங்க, 1/2 கிலோ ஆட்டுக்கறி கொடுங்க. போடுறமா, யாருக்கு ஆட்டுக்கறி யாருக்கு மாட்டுக்கறி? என் மாமியாளுக்கு தானே மாட்டுக்கறியை தின்னுபிட்டு மாடு மாதிரி இருக்கா, அடிக்கிற ஒவ்வொரு அடியும் வலிக்குது. உன் மாமியா கறி ஒன்னு அடிக்கலாம் செய்யறா? அடிக்கிறாள், அவ போட்டு பொழந்து கட்டுறா. நேத்து கூட கடைக்கு போயிட்டு வர சொன்னான்னு போயிட்டு வந்தேன், அதுக்கு போய் அடிக்கிறா. அதுக்கு அடிச்சா? மீந்த காசுக்கு மேக்கப் செட் வாங்கிட்டு வந்துட்டான், அது ஒரு குத்தமா? அப்ப அடிக்கிறது தப்பே இல்ல. அக்கா 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 அக்கா. ஏமா என்ன பண்ற? என்னங்க, எப்பயுமே மொத தோசையை காக்கா கூட்டணும், அப்பதான் மத்த தோசைலாம் நல்லா வரும். நல்லா வந்துடும். ஏமா காலையிலேருந்து வந்து காக்காவை கூட்டுட்டு இருக்கியே, காக்கா வந்துச்சா? அதாங்க எனக்கும் தெரியல, காலையில இருந்து கூட்டிட்டு இருக்கேன், ஒரு காக்கா கூட காணும். காக்காலாம் எங்கெங்க போயிருக்கோம்? எல்லாம் உன் சமையலுக்கு பயந்து போயிருக்குமா? காக்காவையே கதற விட்டுருக்கனா நீ என்ன சாதாரண செஃப்பா நீன்னு? காக்காலாம் ஒண்ணு கூட வராது. அங்க ஒரு நாய் நிக்குது பாரு, அந்த நாய்க்கு போடலாம் வா, மனசை தளர விடாத. நேத்து நான் இல்லாதப்போ என் போனை எடுத்து பாத்துருக்கேன். நீ நான் இருக்கும் போதே என் போன் எடுத்து பாத்துருக்க. டேய், இருக்கும் போது உரிமையா எடுக்கிறது வேற, இல்லாதப்போ தெரியாம எடுக்கிறது வேற. இல்லாத போது எப்படி தெரிஞ்சு எடுக்க முடியும்? இல்லாதப்போ எதுக்கு எடுத்த? ஏன்னா இருக்கும் போது நீ எடுக்க வர மாட்டியே. ஃபர்ஸ்ட் எதுக்கு எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் எடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் நீ இருக்கியா இல்லையான்னு பாப்பேன், பாத்துட்டு செகண்ட் தான் எடுப்பேன். செகண்டா எதுக்கு எடுத்த? ஏன்னா ஃபர்ஸ்ட் நீ இருக்கியா இல்லையான்னு பாக்கணும்ல, அதனால ஃபர்ஸ்ட் எடுக்க முடியாது, அதனால செகண்ட் எடுப்பேன். ஐயோ, ஃபர்ஸ்ட் நீ எடுக்கிறதே தப்பு, அதனால தான் நீ செகண்ட் எடுத்த. சரி வருவோம், என் போன நீயே வச்சுக்கோ. ஏம்ல எல்லா தப்பையும் உன் மேலே வச்சுக்கிட்டு எல்லா தப்பையும் என் மேலே சொல்றிய, இது என்ன நியாயம்? என்னை யார் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தது? நான் யாரோட பொண்டாட்டி? என் முன்னாடி தான். நான் யார் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கேன்? என் மேலதான். அப்ப இந்த தப்புல யார் மேல? என் மேலதான். என் மேலேதான். என் மேலதான். சேச்சே, என் வைஃப் எல்லாம் என் கூட சண்டை போட காரணமே தேட மாட்டா, என்னதான் தேடுவா. முருகன் சார் வணக்கம். வணக்கம். எங்கேருந்து வரீங்க? எங்கேருந்து வரீங்க முருகன்? உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஆசை இருந்ததா?